போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போது எல்லாரும் எனக்கு நடந்தது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து உண்மையை சந்தோஷமாயிடுறேன், ஜாலியாக இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்காக பண்ணியிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்கிறேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர் மேன்லாம் உனக்கு பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே கண்ணால் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கீங்க. அது வந்து பண்ணி என்னை 26 படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரேட் பண்ணுற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் வந்து அருவியை பார்த்து உண்மையிலே மிரட்டுட்டேன். ஆக்சுவலாக பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடித்தேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகளை உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது பல டைமென்ஷனில். ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நிறைகுடம் தழுபாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவியை. வாழ் பார்த்தேன் அருண் பிரபு, வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே, நான் வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா, கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பார்த்துக்கிறேன், செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இல்லை, ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு அதுதான். நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனாக ஒருத்தருக்கு காசு செலவாகுது, அவர் வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு ஏன்னா இந்தியாஸ் டாப் 3 டேரக்டர்ஸில் அருண் பிரபு உண்டு. எனக்கு மக்களுக்கும் அப்படி தான். எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு உங்கள் படத்தை தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்.